ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் நீங்கள் இதெல்லாம் மாறலை, பண்ணலை, செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, உங்களால் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதையே யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியாகிற விஷயங்களை நம்ம தான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கணுமே தவிர, இவங்களுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு போகிறதெல்லாம் நடக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஒரு உறுதியாக இருக்கணுமே தவிர, அதெல்லாம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு இப்போ தேவையான விஷயங்களில் நம்ம தேவையானதை மாற்றிக்கிட்டு இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இதுக்கு அப்புறம் நடக்கிறது விஷயங்களில் நம்மளுக்கு சரியான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்கு மேலே அவங்கவுங்களோட விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டிய அவசியமோ இல்லை மாற்றக்கூடிய அவசியமோ நமக்கு இல்லைங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம யாருக்கும் இப்போ யாரோட விஷயத்துலையே நம்ம மாற போகிறதுங்கிறது கிடையாது. மாறுறோன்னா அதெல்லாம் சரியில்லாத விஷயங்களில் தான் நம்ம மாற்றங்கிறது இருக்கணும். மாற்றத்தை நம்மள்கிட்டேருந்து தான் உருவாக்கிக்கணுமே தவிர, அதை தாண்டி நம்மளுக்கு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்காமல் இருந்தோம்னா, நம்மளுக்கு அதையெல்லாம் மாற்றிக்க முடியாமல் போயிடும். விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரத்துலையுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா, அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, இல்லாத விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு இப்போ இருக்கிற விஷயங்கள மட்டும் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. எல்லாமே நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை போயிட்டுருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிகழ்வாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எல்லாத்தையும் இதுக்கு மேலே உணர்ந்த விஷயங்கிறது ஒன்றும் கிடையாது. உணர்கிற விஷயங்களை உணராமல் நம்ம எதையும் சரியில்லை அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. சரியான விஷயங்களை நம்மளாக தான் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம்மா விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம எதுவும் இப்போ சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய இதெல்லாம் கிடையாது. சொல்லிகிட்டு இருந்தோன்னா நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய அவசியங்கிறது இப்போ நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்துட்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டு இருந்தோம்னாலே எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இதாக காரணமாக இருக்குது. நம்மளால் முடியுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதை செய்யணுமோ அதில் இருக்கிற ஆர்வத்தை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஆர்வங்கிறது நம்மளுக்கு எல்லாமே சரியான ஒரு விதத்தில் இருக்கிறது தான். ஆர்வத்தை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, இதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம கிடைக்காம எதையும் மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம்.